4 power 3.5 is to 2 power 5 என்பதற்கு சமமான விகிதம் என்ன? 4 power 3.5 is to 2 power 5 இதுக்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, இந்த 4 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 4 வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 4 தான் வரும். அதனால இப்படி பிரித்து எழுதிக்கிட்டோம். மேலே ஏற்கனவே 3.5 இருக்கு is to 2 power 5. ஏன் வந்து இதை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 இருக்கு, இங்கேயும் 2 கொண்டு வரதுக்காக இதை அப்படியே பிரிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த பவரை வந்து அப்படியே பெருக்கிக்கலாம். இங்கே மேலே பவரில் 2 இருக்கு, இங்கே 3.5 இருக்கு. 2 × 3.5 7 வரும். இப்போ 2 power 7 is to 2 power 5. இது எப்படி வந்திருக்குன்னு தெரியுதுல? 3.5 2ஆல பெருக்கி இருக்கோம், பவரை பெருக்கிக்கலாம் அப்படியே. இப்போ 2 × 3.5 7 வரும். இப்போ 2 power 7 is to 2 power 5. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா இந்த 2 power 7 ரெண்டா பிரிக்க போறோம். 2 power 7 எப்படி பிரிக்கலாம்னா 2 power 5 into 2 power 2 அப்படின்னு பிரிக்கலாம் is to 2 power 5 அப்படின்னு இருக்கு. ஏன் வந்து இங்க 2 power 5 அப்படின்னு பிரிச்சிருக்கோம்னா இந்த சைடு பாருங்க 2 power 5 இருக்கு. இதை கேன்சல் பண்றதுக்காக இந்த சைடும் 2 power 5 ன்னு எடுத்திருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறது என்னவா இருக்கும்னா 2 power 2 அப்படின்னு இருக்கும். இதை அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 2 power 5க்கும் இந்த 2 power 5க்கும் கேன்சல் ஆயிரும். 2 ஸ்கொயர் is to 1. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 இருக்கும். 4 is to 1 இதான் ஆன்சர். இதுக்கு சமமான விகிதம் என்னன்னா 4 is to 1 தான். ஆப்ஷன் வந்து பி.